ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் மோம்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க தூக்க முடியாமல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்ஸ் உள்ளே வர்றதுக்கு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தது. அந்த சவுண்டை வச்சு தான் நானே எட்டி பார்த்தேன். அப்போ தான் எனக்கே தெரியும் இதை மாதிரி ஒரு பொருள் வீட்டுக்கு வருது அப்படின்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவார். ஸோ அது மாதிரி மளிகை சாமான் கம்பல்சரி சிலதெல்லாம் அதில் தான் வாங்குவார். அப்படி ஒரு பொருள் தான் வாங்க போகிறேன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரே சவுண்டாக கேட்கவே இந்த சர்ப்ரைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஃபுல் வீடியோவை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன பொருளா? சின்னதாக ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னுட்டு எப்போ மண்டே வருவாங்களாம்மா? இப்போ தான் இறங்கியிருக்கு. இன்னைக்கு 19 காலை 10 மணி. ஸோ ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு என்னோடய பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதியானம் நான் ஓப்பன் பண்ணி டெமோ காமிக்கிறதுக்காக சர்வீஸ்மேன் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி இப்போது ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் அந்த சர்வீஸ்மேன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி டெமோ காமிச்சாங்க எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. எனக்கு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுருக்கதும் காட்ரேஜ் ஃப்ரிட்ஜ் தான். இதுவும் காட்ரேஜ் தான் இந்த ஃப்ரிட்ஜும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜு. நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது நார்மலான ஒரு சைஸ் ஃப்ரிட்ஜு. எல்லாருக்குமே தெரியும்ல, சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வாங்கி வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி வச்சுருக்க ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு 8 மந்த் பேபியாக இருக்கும்போது வாங்கின ஃப்ரிட்ஜ் அது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக இருந்தது. என்ன ஃப்ரீசரில் கொஞ்சம் சின்ன ஃபால்ட் வந்தது, அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. மற்றபடி ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்குது இப்போ வரைக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அளவு பத்தலை அப்படின்றதுனால நம்ம பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ இது நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மளிகை சாமான் எப்பயுமே வாங்குவார். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டார்னா வரும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வாங்க போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு வருது. எப்படி இருக்கும் அந்த ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு அளவில்லை. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி டெமோ பார்க்க போகிறோம் வாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, என் பையன் என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தான். நான் இந்த ஃப்ரிட்ஜை விட குள்ளமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருந்தான். நான் அதுக்கு அவனை திருப்பி வெறுப்பேற்றிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். அதுதான் இங்கே நடந்துட்டு இருந்தது. Lock.
இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஐஸ் கட்டி பண்ணுறதுக்கான பாக்ஸு. இது வந்து நம்ம எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், மூவபிள் தான். ஸோ அதை வந்து எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீசரோட அந்த நம்மளோட சில்னஸ்க்கான அந்த இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லிகிட்டு இருந்தார். நம்ம நார்மல் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹையாக வேணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் மேக்ஸிமம் இருக்குது, நார்மல் 3 ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக சொல்லிகிட்டு இருந்தார். அந்த டீட்டெயில்ஸ்லாம் பரவாயில்ல, நல்லா வந்து விளக்கமாக வந்து எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே என்ன வைக்கலாம், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம், அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டோர்லலாம் என்னெல்லாம் வைக்கலாம் அதெல்லாமும் சொன்னார். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து வைக்கலாம், நம்பர்ஸ் ஆக்சுவலி இருக்குது 1 to 6 வரைக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுத்தாரு. நார்மலாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா மினிமமாக வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நார்மல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். நம்ம ஹெவியாக ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கிளியராக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து அந்த பாக்ஸில் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், அதையும் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இந்த டோர்லலாம் வந்து இங்கே எவ்வளோ வெயிட் வைக்கணும், அதுக்கு மேல் லேயரில் எவ்வளோ வெயிட் வைக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக சொன்னார். அதுக்கப்புறம் மேலே வந்து எக் ட்ரே வச்சு எக் வச்சுக்கலாம், அதெல்லாமும் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதனுடைய கீ எடுத்து இது வந்து நம்ம வேணுன்றப்ப யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீ வச்சு லாக் பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டுன்னாங்க. அதுக்கு நான் ஜெயஸ்ரீயை வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். ஜெயஸ்ரீயை நான் வந்து அடிக்கடி ஃப்ரிட்ஜு திறக்கிற பழக்கம் இருக்குது, அதனால் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குட்டி பாப்பா இருக்குது, அது திறக்கும் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ் கட்டி. இது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஐஸ் கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கீழே அந்த பாக்ஸில் வந்து ஐஸ் கட்டி வந்து விழுந்துடும். அதை வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு டெமோவாக செஞ்சு காமிக்கிறேன். அதையெல்லாம் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வந்து இப்போ வந்து புதுசாக நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு புது பொருள் வந்தாலும் அது வந்து புதுசாக யூஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து எல்லா டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே வந்து பொறுமையாக நம்ம கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருந்தார். ஸோ வந்து எல்லாம் முடிஞ்சிச்சா அவ்வளோதானா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்ன்றதுனால கம்ப்ரெசர் உள்ளவே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வேலை மிச்சம், அதுவே எல்லாமே செஞ்சுக்கும். ஸோ அதனால் அந்த வேலையும் மிச்சமாகுது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம நல்லா க்ளீனாக தொடச்சி மெயின்டைன் பண்ணோனாலே ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக இருக்கும். நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜோட டூர் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு அடுத்தது என்ன, நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க ஃப்ரிட்ஜை வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த வேலை தான். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.